பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது யாரு? உங்க ஒய்ஃபா? இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஆட்டு ஈரல் வந்து வதக்கல் பண்ண போகிறோம். வதக்கல்னா ஒரு கிரேவி மாதிரி பண்ண போகிறோம். நல்லா போட்டு சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். சைட் டிஷ் தான் இது. இது வந்து சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு, ஆப்பத்துக்கு, இடியாப்பத்துக்கு, சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தொக்கு மாதிரி பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு 1/2 கிலோ ஈரல் நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்த வாரம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு இப்போ ஒரு மசாலா அரைச்சி போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஈரல் வதக்கலுக்கு தேவையான மசாலா வறுத்து தான் அரைக்க போகிறோம். இதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. காரம் அதிகமாக இருக்கிற மிளகாய் இருந்தால் கம்மியாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அதிகமாக காரம் வேணும்னா அதுக்கு அந்த மாதிரி சேர்த்து எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 1½ ஸ்பூன் மல்லி எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன், 2 ஏலக்காய், 1 பட்டை. இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி கொண்டு வந்துடணும். மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். வானல் சூட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டுடலாம். கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் டக்குன்னு ஃப்ரை ஆகிடும். இந்த மாதிரி மசாலா வந்து வறுத்து பொடி பண்ணி போடும்போது நல்லா கமகமான வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஈரெல்லாம் அடிக்கடி நம்ம வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டுட்டே வந்தோம்னா ஹீமோக்ளோபின் வந்து அதிகமாயிரும். நல்லா சத்தாக இருக்கும். நம்மளுக்கு அயன் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் இதை அடிக்கடி கொடுத்துட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ஹீமோக்ளோபின் அளவு அதிகமாகிடும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஃபேட்டே கிடையாது. நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னு வச்சுங்க கருகி போயிடும். இதை அப்படியே ஆற வச்சு மிக்சியில் தண்ணி ஊற்றக்கூடாது, அப்படியே ட்ரையாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்தது வானல் சூடு பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 3 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸ் பட்டை எடுத்திருக்கேன், 1/4 ஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு எடுத்திருக்கேன். இதை போட்டு தாளிச்சேன். எண்ணெய் சூடானோடனே போடுங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் பொரியட்டும். ஒரு 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிட்டீங்கன்னாக்கா சீக்கிரமாக அது கூட கலக்கும். அதனால் பெருசாக இருந்தால் வதங்கிறதுக்கு லேட் ஆகும். இது எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கிறேன். அது கூட 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், 2ஆக உடச்சி நல்லா ஃப்ளேவராக இருக்கும். எல்லாத்தையுமே இதை போட்டுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். சீக்கிரமாக வதங்கும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 3 தக்காளி மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து போட்டுக்கிறேன். குட்டி குட்டியாக பீஸ் கட் பண்ணி போட்டாலும் போட்டுக்கோங்க, அது வதங்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால் நான் மிக்சியில் ஒரு அடி அடித்து போட்டேன். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதில் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை அப்படியே போட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. உப்பு
தேவையான அளவு போட்டுக்கலாம். ஈரலுக்கும் சேர்த்து நான் போடுறேன். நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போவே அதிகமாக போட்டுறக்கூடாது. கொஞ்ச நேரம் இதை அப்படியே வதக்கிக்கலாம். நல்லா மசாலாலாம் பொடி பண்ணி போட்டதால நல்லா கமகமாக நல்லா வாசமாக இருக்குது. இப்போவே நல்லா இருக்குது. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஈரலை சேர்த்துடலாம். ஈரல் வந்து சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சம் தண்ணி சேர்த்தாலே சீக்கிரமாக வெந்து போயிடும். 10 நிமிஷத்தில் வெந்துடும். ஈரல் வேகிறதுக்கான தண்ணியை இப்போ இதில் சேர்த்து விட்ற வேண்டியதுதான். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஈரல் ஃப்ரை. இது மாதிரி வாரத்தில் 2 நாள் 3 நாள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னாக்கா நல்லா சீக்கிரமாக ரத்தம் ஊறிடும். ஹீமோக்ளோபின் அதிகமாக கிடைக்கும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களாம் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஈரல் சாப்பிடுவாங்க, செவரொட்டி சாப்பிடுவாங்க. அப்போ தான் ரத்த அளவு அவங்களுக்கு கூடும். கவுச்சிலாம் இருக்காது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தொக்கு மாதிரி கிடைக்கணும் இல்லைங்களா? ட்ரையாக வேணும்னா தண்ணி சேர்க்கவே தேவையில்லை. அதுலேயே வறுத்து நல்லா ட்ரையாக எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு போட்டு சாப்பிட்ற அளவுக்கு வேணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டேன் நான். இது தொட்டுக்கவும் செய்யலாம், ஊற்றியும் சாப்பிட்லாம். நம்மளுக்கு 2 in 1 மாதிரி. இதையே சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், ஊற்றியும் சாப்பிட்டுக்கலாம். நல்லா சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு சப்பாத்தி போட்டிங்கன்னா செம்ம மேட்சாக இருக்கும். நல்லா கிளறிட்டு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. காரம் பத்தலைன்னா போட்டுக்கலாம். காரம் அதிகமாகிடுச்சுன்னா லெமன் கொஞ்சமாக புழிஞ்சு ஊற்றிக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இல்லைனாக்கா உப்பு கொஞ்சம் போட்டால் கூட அதை சமப்படுத்திடும். இதை மூடியெல்லாம் நடுவில் கிளறி விட்டுக்கலாம். ஈரல் கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் தான் இது ரெடி ஆகிடும். உப்பு காரம்லாம் நான் செக் பண்ணிட்டேன். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், ஒரு 1/4 மூடி. இதை போட்டுக்கிறேன். இப்போ தான் பர்ஃபெக்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது எனக்கு கொஞ்சம் காரில் அடிக்கிற மாதிரி இருக்கும். தேங்காய் கொஞ்சமாவது போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். காரில் அடிக்காமல் நல்லா ஒரு ஸ்வீட்னஸோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். டேஸ்ட் அதிகமாக இருக்கும். தேங்காய் பிடிக்காதுன்னா அவாய்ட் பண்ணிடலாம். மூடி வச்சிருவோம். நடுவில் மறக்காமல் கிளறி விட்டுருவோம். ஈரல் மசாலா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக கொத்தமல்லி புதினா கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். போட்டு கலந்து எடுத்துறேன். நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு செம்மையாக இருக்கும். புரோட்டாவுக்கும் அருமையாக இருக்கும். நான் ஒரு கப்பில் எடுத்து வச்சு காமிக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். இது ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். பதவி இழந்துட்டா. பி கேர்ஃபுல். நான் லுக்கு நாடா லுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்ன